Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now unga Sindhilnathan. Class 12 Biology CBSE la adavadhu nammaloda NCERT NEET syllabus la class 12 la sexual reproduction in flowering plants oda next part video paakalam. Adavadhu outbreeding devices. Outbreeding na cross pollination nu artham. Cross pollination nadakradhukku thagunda mari enna vishayangallam plants la develop aagi irukku abingiradha da paakaporam. First of all, why outbreeding devices are there? Adavadhu edukkaga idu irukku? Cross pollination oda importance enna abingiradhayum paakaporam. Majority of the flowering plants produce hermaphrodite flowers. Hermaphrodite flowers na ஒரே flowerலயே male and female reproductive organs இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு hermaphrodite. Both androecium, gynoecium single flowerல இருந்தா அந்த flower hermaphrodite அப்படிம்போம். And pollen grains are likely to come in contact with the stigma of the same flower. So ஒரே flowerலயே gynoecium இருக்கு, androecium இருக்கு. அப்ப அந்த antherல இருந்து வரக்கூடிய pollen grain gynoeciumல அந்த இது பிஸ்டில்னு சொல்றோம்ல அதோட ஸ்டிக்மால வந்து சேம் ஃப்ளவர்லயே விழுவறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தென் கண்டினியூட் செல்ஃப் பாலினேஷன் இது தவிர்க்க வேண்டிய ஒண்ணு. ஏன்? ரிசல்ட் இன் இன்பிரீடிங் டிப்ரெஷன். இன்பிரீடிங் டிப்ரெஷன் என்ன? சேம் ஃப்ளவர்லயே விழுந்து செல்ஃப் பாலினேஷன் நடந்துகிட்டே இருந்ததுன்னா இன்பிரீடிங் நடக்கிறத தடுக்கிற மாதிரி ஏதாவது அது பண்ணும், இல்லைன்னா இன்பிரீடிங்கை அவாய்ட் பண்றதுக்கு ஏதாவது பண்ணும். ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் ஹேவ் டெவலப்ட் மெனி டிவைசஸ் டு டிஸ்கரேஜ்னா தவிர்க்கிறது செல்ஃப் பாலினேஷன் வேண்டாம்ப்பா. அண்ட் டு என்கரேஜ்னா ஊக்குவிக்கிறது. எதை ஊக்குவிக்கிறது இல்ல, கிராஸ் பாலினேஷன். இன் சம் ஸ்பீசிஸ் pollen releases and stigma respectively are not synchronized. இங்க என்ன சொல்றாங்க? pollen grain ஸ்டிக்மா வந்து டெவலப் ஆகிறதும் சின்க்ரோனைஸ்டா இருக்காது. எப்படி? pollen grain ரிலீஸ் ஆகும்போது ஸ்டிக்மாவும் மெச்சூர் ஆகியிருந்தா தானே உள்ள விழுந்தா அதுல பாலினேஷனே நடக்கும். போலன் கிரைன் போலன் டியூபை ஃபார்ம் பண்ணும். ஸ்டிக்மா டெவலப் ஆகலைன்னா போலன் கிரைன் போய் அதில் மெச்சூர் ஆகாது. போலன் கிரைன் வேஸ்ட் ஆகிடும், இல்லை இன்னொரு ஃப்ளவரில் போய் விழுந்தா மட்டும்தான் அது ஜெர்மினேட் ஆகும். ஸோ போலன் கிரைன் மெச்சூர் ஆகாத இம்மெச்சூர் ஸ்டிக்மாவில் போய் விழுந்துச்சுன்னா ஜெர்மினேட் ஆகாது. அதுதான் நாட் சின்க்ரனைஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. எய்தர் த போலன் இஸ் ரிலீஸ்ட் பிஃபோர் த ஸ்டிக்மா பிகம்ஸ் ரிசப்டிவ்னா மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடி, ரிசப்டிவ்னா ரிசீவ் பண்ணி போலன் கிரெயினை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி, மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடியே போலன் கிரெயின் ரிலீஸ் ஆகிடும். ஆர் ஸ்டிக்மா பிகம்ஸ் ரிசப்டிவ் மச் பிஃபோர் ரிலீஸ் ஆஃப் போலன். ஸோ போலன் கிரெயின் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இங்கே ஸ்டிக்மா மெச்சூர் ஆகிடும். அப்போ வேற ஃப்ளவர்லேருந்து வர போலன் கிரெயின் விழுந்து அங்கே எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த போலன் கிரெயின் இன்னொரு ஃப்ளவரில் தான் போய் விழுவணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒன்று போலன் கிரெயின் ரிலீஸ் ஆகும்போது ஸ்டிக்மா நான் ரிசப்டிவாக இருக்கும், இல்லை போலன் கிரெயின் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப முன்னாடியே இது ரிசப்டிவாக மாறிடும். ஓகே, இன் சம் அதர் ஸ்பீசிஸ் அது ஒரு டிவைஸ். செகண்ட் டிவைஸ் பாருங்க, இது ஒரு டிவைஸ் ஞாபகம் வச்சுங்க. இன் சம் அதர் ஸ்பீசிஸ் த ஆந்தர் அண்ட் ஸ்டிக்மா ஆர் பிளேஸ்ட் அட் டிஃப்ரெண்ட் பொசிஷன். டிஃப்ரெண்ட் பொசிஷன்னா என்ன? இங்கே பாருங்க, இப்படி ஸ்டிக்மா இருக்குன்னா ஆந்தர் இங்கே இருக்கும். அப்போ இது வெடிச்சு போலன் கிரெயின் வெளியே போயிடும், இங்கே வந்து விழாமல். ஸோ இந்த மாதிரி இல்லைன்னா இப்படி கூட இருக்கலாம். ஸ்டிக்மா இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், ஆந்தர் கீழே இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பொசிஷன்ல வச்சிருவாங்க. ஸோ தட் த pollen cannot come in contact with the stigma of the same flower. Both these devices prevent autogamy. என்னது? இந்த ஸ்டிக்மாவும் pollen grain-ம் நாட் சின்க்ரோனைஸ்ட். அது ஒன்று. ரெண்டாவது அதோட பொசிஷன், டிஃப்ரெண்ட் பொசிஷன் இருக்குது ஸ்டிக்மா அண்ட் ஆந்தர். இந்த ரெண்டுமே ஆட்டோகேமி, செல்ஃப் பாலினேஷன் அர்த்தம். ஆட்டோகேமியை தடுக்குது. The third device to prevent inbreeding is self-incompatibility. Self-incompatibility-னா என்ன? போலன் கிரெயின் ரிலீஸ் ஆகும்போது ஸ்டிக்மா மெச்சூர் ஆயிடுச்சு, ஆனால் போலன் கிரெயின் வந்து அந்த ஸ்டிக்மால விழுந்தா ஸ்டிக்மா அக்செப்ட் பண்ணிக்காது. வேற ஃப்ளவர்ல இருந்து வந்தா மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்கும், சொந்தக்காரனை அக்செப்ட் பண்ணாது. அதுதான் செல்ஃப் இன்கம்பேட்டிபிலிட்டி. திஸ் இஸ் அ ஜெனடிக் மெக்கானிசம் அண்ட் பிரிவென்ட் செல்ஃப் போலன் ஃப்ரம் சேம் ஃப்ளவர் ஆர் அதர் ஃப்ளவர்ஸ் ஆஃப் த சேம் பிளான்ட். இந்த இடத்துல தான் நீட் கொஸ்டின் கேட்பாங்க. ஒரே பிளான்ட்ல இன்னொரு ஃப்ளவர்ல இருந்து வந்தாலும் ஜீன்ஸ் ஒன்னா தானே இருக்கும், குரோமோசோம் ஒன்னா தானே இருக்கும். நீட் கொஸ்டின். சேம் ஃப்ளவர் ஆர் அதர் ஃப்ளவர்ஸ் ஆஃப் த சேம் பிளான்ட் வந்ததுன்னா இது அக்செப்ட் பண்ணிக்காது. ஃப்ரம் ஃபர்டிலைசிங் த ஓவியூல்ஸ் பை இன்ஹிபிட்டிங் போலன் ஜெர்மினேஷன் ஆர் போலன் டியூப் க்ரோத் இன் த பிஸ்டில். ஸோ பிஸ்டில்ல வந்து விழும், பிஸ்டில்ல ஸ்டிக்மால வந்து விழும், போலனை ஜெர்மினேட் பண்ண விடாது, இல்லை போலன் டியூப் ஃபார்மேஷனை தடுத்துரும். அப்படி தடுத்து செல்ஃப் இன்கம்பேட்டிபிலிட்டியை வெளிப்படுத்திடும். ஸோ கிராஸ் பாலினேஷனை மட்டும் தான் என்கரேஜ் பண்ணும். அனதர் டிவைஸ், ஃபோர்த் டிவைஸ் டு பிரிவென்ட் செல்ஃப் பாலினேஷன் இஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் யூனிசெக்சுவல் ஃப்ளவர். யூனிசெக்சுவல் ஃப்ளவர்னா என்ன? ஃபீமேல் ஃப்ளவர்ல பிஸ்டில் மட்டும் தான் இருப்பாரு, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் மட்டும் தான் இருப்பாங்க. மேல் ஃப்ளவர்ல ஆண்ட்ரிஷியம், தட் இஸ் ஆந்தர் மட்டும் தான் இருப்பாங்க, தட் ஸ்டேமன் மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ மேல் ஃப்ளவர் தனியா இருக்கு, ஃபீமேல் ஃப்ளவர் தனியா இருக்காங்க.
அதான் unisexual flower. If both male and female flowers are present on the same plant, such as castor and maize, monoecious சொல்வோம். So monoecious plant க்கு example என்ன? Castor, maize, monoecious. ஞாபகம் வச்சுங்க, neat question. It prevents autogamy but not jaitnogamy. Jaitnogamy அப்படின்னா என்ன அர்த்தம்னா same plant இங்க female flower இருக்கிறாப்படி, இங்க male flower இருக்கிறாரு. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? monoeciousல it prevents autogamy. same flowerல இருக்கக்கூடிய androeciaத்துல இருந்து gynoeciaத்துக்கு pollination நடக்கிறது, autogamyயை தடுத்துரும். ஆனா jaitnogamy நடக்கும். ஏன்? monoecious plantனா என்ன அர்த்தம்? ஒரே plantலயே male female flower இருக்குன்னு அர்த்தம். unisexual flower தான், பட் same plantல மேல் ஃப்ளவரும் இருக்கு, ஃபீமேல் ஃப்ளவரும் இருக்கு. அப்படி இருந்தா மொனேஷியஸ்க்கு எக்ஸாம்பிள் நல்லா பார்த்துக்கோங்க, நீட் கொஸ்டின், கேஸ்டர் அண்ட் மெய்ஸ். ஸோ இதுல ஜெய்ட்னோகேமி நடக்கும். ஜெய்ட்னோகேமிக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு கூட கேட்பாங்க. ஜெய்ட்னோகேமினா என்ன பிசியோலாஜிக்கலி ஃபங்க்ஷனலி இது என்னது? கிராஸ் பாலினேஷன், பட் ஜெனட்டிக்கலி செல்ஃப் பாலினேஷன். அதான் ஜெய்ட்னோகேமி. ஓகே, தட் இஸ் ஈகோலாஜிக்கலி கிராஸ் பாலினேஷன் அப்படின்னு சொல்லலாம், but genetically it is self pollination. In several species such as papaya, male and female flowers are present on the different plants. So same plant la male and female flower irukku, monoecious. Same flower la male and female reproductive part irukku, hermaphrodite or bisexual. இப்போ மூணாவது term, male flower male plant, female flower female plant. papaya la female plant la female flowers மட்டும் தான் இருக்கும், male flowers இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் டயேஷி. ஞாபகம் வச்சுங்க, டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க, மேல் தனி வீடு ஃபீமேல் தனி வீடு. ஞாபகம் வச்சுங்க. திஸ் கண்டிஷன் ப்ரிவென்ட்ஸ் போத் ஆட்டோகேமி அண்ட் ஜெய்ட்னோகேமி. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மொனேஷியஸ் பிளான்ட் கேஸ்டர் அண்ட் மெய்ஸ்ல ஆட்டோகேமி ப்ரிவென்ட் ஆயிடும், ஆனா ஜெய்ட்னோகேமி நடக்கும். பட் டயேசில ஆட்டோகேமியும் ப்ரிவென்டட், ஜெய்ட்னோகேமியும் ப்ரிவென்டட். நீட் கொஸ்டின், திருப்பி சொல்றேன், பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட், pollen pistil interaction. Pollination does not guarantee the transfer of the right type of pollen, அதாவது compatible pollen of the same species as the stigma. Often pollen of the wrong type either from other species or from the same plant, if it is self incompatible, also land on the stigma. இந்த இடத்துல 4 லைன் என்ன சொல்ல வராங்க? ஒரு ஸ்டிக்மால செல்ஃப் இன்கம்பேட்டிபிலிட்டி இருந்தா சேம் ஃப்ளவர்ல இருக்க pollen போய் விழுந்தாலும் ஜெர்மினேட் ஆகாது. அதே ஒரு ஃப்ளவர்ல இப்போ மேங்கோ ஃப்ளவர் இருக்குதுன்னா அதே வந்து உங்களுக்கு வேற டிஃப்ரெண்ட் கடலை செடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, கிரவுண்ட் நட், அதோட ஃப்ளவர்ல இருந்து போலன் கிரைன் வந்து இங்க விழுந்ததுன்னா எப்படி ஜெர்மினேட் ஆகும்? டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ்னா ஜெர்மினேட் ஆகாது. சேம் பிளான்ட்ல செல்ஃப் இன்கம்பேட்டிபிலிட்டினால சில போலன் கிரைன் வந்தாலும் ஜெர்மினேட் ஆகாது. அதுதான் இங்க சொல்ல வராங்க. ஓகேங்களா? The pistil has the ability to recognize the pollen whether it is of the right type, compatible இல்லனா wrong type. வேற பிளான்ட்ல இருந்து வந்து விழுந்திருக்கா. வேப்ப மரத்துல இருக்கக்கூடிய போலன் கிரைன் மாங்காய் மரத்துல என்ன வேலை, இங்க வந்து ஸ்டிக்மால விழுந்திருக்கான், ராங் டைப். மேங்கோ ட்ரீல இருந்தே மேங்கோ ட்ரீ அந்த போலன் கிரைன் வந்து விழுந்திருந்தா ரைட் டைப்னு இதை ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய தன்மை ஸ்டிக்மாவுக்கு இருக்கு. ஸோ ராங் டைப்னா இன்கம்பேட்டிபிள், ரைட் டைப் அப்படின்னா compatible. If it is the right type, the pistil accepts the pollen and promotes post-pollination events. Pollination நாலே right pollen வந்து ஸ்டிக்மால விழுந்தா pollination நடந்துச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஓகே pollen tube ஃபார்ம் பண்ணலாமா வேணாமாங்கிறத அலோவ் பண்ணும். That இது இருக்கட்டும். Leads to fertilization. So post pollination க்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஈவென்ட்ஸ்ல தான் fertilization நடக்க போகுது. The pollen is the wrong type. If the pollen is the wrong type, the pistil rejects the pollen. So pistil accept பண்ணுதா reject பண்ணுதா? pistilனா உங்களுக்கு தெரியும் ஓவரி ஸ்டைல் ஸ்டிக்மாவோட இருக்கு, இங்க pollen grain வந்து விழுவுது. இதை accept பண்ணிக்கிறதா reject பண்றதா pistil தான் டிசைட் பண்ணும். So reject பண்ணிச்சுனா by pollen by preventing pollen germination on the stigma or the pollen tube growth in the style. So pollen growth ஐயோ அல்லது pollen tube formation ஐயோ pollen germination ஐயோ தடுத்துரும் wrong type இருந்தா. The ability of pistil to recognize the pollen followed by its acceptance or rejection is the result of continuous dialogue. Dialogue-னா என்ன அர்த்தம்? பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. யாருக்கு யார் கடையில்? ரெண்டு பேர் கடையில். யார் அந்த ரெண்டு பேர்? ஸ்டிக்மா அண்ட் போலன் கடையில். பிட்வீன் போலன் கிரைன் அண்ட் பிஸ்டில். ஸ்டிக்மா பிஸ்டில் இருக்கிறது தான். This dialogue is mediated by chemical components. Neat question. Pollen pistil interaction எதனால் நடக்குது? chemicalsனால. Of the pollen interacting with those of the pistil. It is only in the recent years that botanists have been able to identify some of the
pollen and pistil components and the interactions leading to the recognition followed by acceptance or rejection. So right pollen grain வந்து right stigma-ல விழுந்துச்சுனா recognize பண்ணி accept பண்ணிக்கும். wrong-ஆ இருந்தா recognize பண்ணும் ஆனா reject பண்ணிரும். ஓகேங்களா? சரி. As so acceptance or rejection யார் பண்றா? pistil-ல இருக்கக்கூடிய stigma மறந்துடாதீங்க. pistil தான் பண்றாரு. female தான். As mentioned earlier, following compatible pollination, compatible pollen grain வந்து right pollen, right stigma வந்து விழுந்துருச்சு. The pollen grain germinates on the stigma to produce pollen tube through one of the germ pores. Germ pore எதை சொல்றாங்கன்னு தெரியுதா? This is the pollen grain. Pollen grainல எங்க வந்து sporopollen exine இல்ல அதுதான் germ pore, அது வழியா pollen tube form ஆகும் அப்படிங்கறாங்க. The contents of the pollen grain move into pollen tube. Pollen tube க்கு move ஆயிடும். So pollen grain இப்படி இருக்குன்னா pollen grainல vegetative cell இருக்கும், then generative cell இருக்கும். So pollen grainல எங்க வந்து உங்களுக்கு அந்த sporopollen அது germ pore, அது வழியா pollen tube form ஆகுது. இதுல generative cell, vegetative cellலாம் move ஆகி அதோட contentலாம் pollen tubeக்கு வந்துரும் செல்லில இருந்து. Pollen tube grows through the tissues of the stigma. Stigma-னா என்ன அர்த்தம்? இந்த இங்க பாருங்க. Stigma, ovary, style, stigma. So stigma வழியா வளர்ந்து வருது. You would recall stigma and style and reaches the ovary. Ovary இங்க கீழ இருக்கு, ovary வந்து reach பண்ணும். You would recall that in some plants pollen grains are shed at two-celled condition. 60% of the angiospermல two-celled conditionல release ஆகுது. Vegetative cell, generative cell ஓட release ஆகுது. A vegetative cell and generative cell. In such plant, generative cell divides and forms two male gametes. Neat question. During the growth of pollen tube in the stigma, in plants which shed pollen in the three-celled stage, இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. pollen tube growth ஆகும்போதே generative cell ரெண்டு male gamete produce பண்ணிருது. எங்க stigma-ல இருந்து. ஸ்டிக்மால இருந்து ஸ்டிக்மானா என்ன திருப்பி வரைஞ்சி காமிக்கிறேன். திஸ் இஸ் ஸ்டிக்மா. இங்கே போலன் டியூப் இப்படி ஃபார்ம் ஆகும்போதே ஜெனரேட்டிவ் செல் ரெண்டு மேல் கேமிட்டா டிவைட் ஆயிரும் அண்ட் ஒரு வெஜிடேட்டிவ் செல் ஃபார்ம் ஆகி வரும். ஃபார்ம் ஆகினா ஆல்ரெடி இருந்தது தான். ஸோ அது போலன் டியூப்ல ஃபார்ம் ஆகிறது எது? ஜெனரேட்டிவ் செல் ரெண்டு மேல் கேமிட்டை ஃபார்ம் பண்ணுறது எங்கே? ஸ்டிக்மால போலன் டியூப் ஃபார்ம் ஆகும். போலன் டியூப்ல அந்த ஃபார்மேஷன் ஆஃப் மேல் கேமிட்ஸ் ஃப்ரம் ஜெனரேட்டிவ் செல் நடக்குது. ஞாபகம் வச்சுங்க, கொஸ்டின்ல கேட்பாங்க. Okay, in plants which shed pollen in three-celled condition, three-celled condition என்ன அர்த்தம்? pollen grainல vegetative cell இருக்கும், ரெண்டு male gamete already produce ஆயிருக்கும், 3-cell stageல வரும். generative cell pollen grainல ரெண்டு male gamete ஃபார்ம் பண்ணிடுச்சு. pollen tubes carry two male gametes from the beginningல இருந்தே அது ரிலீஸ் ஆகும்போதே antherல இருந்து pollen grain வரும்போதே அது ரெடி ரெண்டு male gameteோட தான் வருது. generative cell அங்கேயே ரெண்டு male gamete ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சு. Pollen tube after reaching the ovary enters the ovule through micropyle and then enters one of the synergids through the filiform apparatus. இந்த டயகிராம்ல பாத்தீங்கன்னா தெரியும், தெளிவா கொடுத்திருப்பாங்க. pollen grain pollen tube ஃபார்ம் ஆகி வந்துச்சு. pollen tube வந்து இங்க ஓவியூலுக்குள்ள என்டர் ஆகும்போது one of the synergid embryo sac, ஓவியூல்னா இங்க ஓவரியில ஓவியூல் இருக்கு. ஓவியூல்ல எம்ப்ரியோ சாக்ல சினர்ஜிட்ஸ்ல இங்க பாருங்க இப்படி இருக்குன்னா கீழே எக் அப்பேரட்டஸ் இப்படி இருக்குன்னா திஸ் இஸ் எக் செல், பெரிய செல் எக் செல். எக்குக்கு ரெண்டு சைட்லையும் சினர்ஜிட்ஸ் இருக்கும். ஒன் ஆஃப் த சினர்ஜிட்ஸ், இந்த ரெண்டு சினர்ஜிட்ஸ்ல ஒரு சினர்ஜிட்ஸ் வழியா சினர்ஜிட்ல ஃபிலிஃபார்ம் அப்பேரட்டஸ் இருக்கும். இந்த ஃபிலிஃபார்ம் அப்பேரட்டஸ் வழியா போலன் டியூப் இப்படியே வந்து ஃபிலிஃபார்ம் அப்பேரட்டஸ் தான் கைடு பண்ணி கூட்டிட்டு போகும். போலன் டியூபை ஒரு சினர்ஜிட்ஸை பொத்துக்கிட்டு ஃபிலிஃபார்ம் அப்பேரட்டஸ் தான் கைட் பண்றாரு. இங்க வந்து ரெண்டு மேல் கேமெட்டையும் எம்ப்ரியோ சாக்ல ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சரி. So many recent studies have shown that filiform apparatus present at the micropylar part of the synergids guides. இங்க guide யாருன்னா filiform apparatus. Guide யாரு? Filiform apparatus, don't forget. Guide the entry of pollen tube. All these events from pollen deposition on the stigma until pollen tube enters the ovule are together referred to as pollen pistil interaction. Pollen pistil interaction எப்ப ஸ்டார்ட் ஆகுது? pollen grain வந்து ஸ்டிக்மால pollen deposition on the stigma, pollen grain வந்து ஸ்டிக்மால விழும் போதே pollen pistil interaction ஸ்டார்ட் ஆயிடுது. எது வரைக்கும் போகுது? pollen tube வந்து ஓவியூல தொலைச்சிக்கிட்டு உள்ள போற வரைக்கும்.
இருக்கக்கூடியத pollen pistil interaction. So pollen pistil interaction அப்படிங்கிறது இது வரைக்கும். அதுக்கப்புறம் நடக்கிறது தான் post pollination events, that is இதுவும் post pollination event தான், that is fertilization நடக்கும் அதுக்கப்புறம். Okay, as pointed out earlier, pollen pistil interaction is dynamic process. Dynamic na different steps எல்லாம் இதுல இன்வால்வ் ஆகுது, involving pollen recognition. first pollen recognize பண்ணனும் stigma, followed by promotion na acceptance or inhibition na rejection of the pollen. So pollen accept பண்றதோ reject பண்றதோ, pollen germinate ஆகிறத promote பண்றதோ inhibit பண்றதோ stigma தான் decide பண்ணும், pistil தான் decide பண்ணும். The knowledge gained in this area would help the plant breeders. Plant breeders na அந்த plant multiply பண்ணி இந்த விவசாயிகளை சொல்லலாம், agriculture பண்றவங்க, agriculture scientist சொல்லலாம். Pollen pistil interaction even in incompatible pollination to get desired hybrid. Desired na நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்கக்கூடிய hybrid na two different variety cross பண்ணி வரது. So desired hybrid வர வைக்கிறதுக்கு incompatible pollination கூட promote பண்றத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த knowledge நமக்கு helpful-ஆ இருக்கும் அப்படிங்கறாங்க. Then you can usually study pollen germination by dusting some pollen from flowers of such as pea na patani chedi, chickpea, crotalaria, balsam and vinca on a glass slide containing a drop of sugar solution. So sugar solution வச்சிருங்க, பிசுபிசுன்னு இருக்கும் இல்லையா, sugar solutionல நீங்க அந்த anther எடுத்து இது பண்ணி அதுல கூடிய pollen grain அதுல சேகரிக்கலாம். After about 50 to 30 minutes, 15 ல இருந்து 30 minutesல observe the slide under the low power lens of the microscope. You are likely to see pollen tube coming out of the pollen grain. So அந்த pollen tube ல இருந்து pollen grain ல இருந்து pollen tube வெளிய வரத நம்மளால நார்மல் மைக்ரோஸ்கோப்ல பார்க்க முடியும். As you shall learn in the chapter on plant breeding ல படிக்க போறோம். A breeder is interested in crossing different species and often genera to combine desirable characters to produce commercially superior varieties. இப்போ என்னன்னா ஒரு மேங்கோ, ரெண்டு டிஃப்ரெண்ட் மேங்கோ வெரைட்டி இருக்கு. ஒரு மேங்கோ வெரைட்டி டிசீஸ் ரெசிஸ்டண்டா இருக்கும், நோய் எதிர்ப்பு தன்மை உள்ளதா இருக்கும், ஆனா அதுல மாங்காய் டேஸ்ட் இல்லாம புளிப்பா இருக்கு. இன்னொரு மேங்கோ வெரைட்டி டேஸ்டா இனிப்பா இருக்கு, ஆனா அது பூச்சி வந்து அரிக்குது, டிசீஸ் அதிகமா வருது. இந்த ரெண்டையும் கிராஸ் பண்ணி ஒரு வெரைட்டி கொண்டு வராரு. அந்த வெரைட்டில டேஸ்டான மேங்கோவும் இருக்கு, டிசீஸ் ரெசிஸ்டன்ட்டும் இருக்கு. அதுதான் இங்க superior variety, commercially superior variety. ஏன்னா நம்ம பூச்சிக்கொல்லி மருந்து போட வேணா, டேஸ்டான மேங்கோவும் கிடைக்கும். 2 in 1 superior varieties னு சொல்றாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, artificial hybridization is one of the major approaches of crop improvement program. crop improvementனா cropல அந்த தானியங்கள்லாம் இருக்குல்ல, அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு artificial hybridization ஹெல்ப் பண்ணுது. artificial hybridization என்ன அர்த்தம்? man made நம்மளா பண்றது. In such crossing experiments, it is important to make sure that only the desired pollen grains are used for pollination. Desired pollen grains, அந்த pollen grain வந்து high quality இருக்கக்கூடிய பிளான்ட்ல இருந்து எடுத்ததா இருக்கணும். ஹை குவாலிட்டி பிளான்ட்னா அந்த பிளான்ட்டுக்கு நல்ல superior quality, disease resistant, high yielding variety அந்த மாதிரிலாம் இருக்கணும். டேஸ்டான ரைஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ற அந்த மாதிரி ஒரு கிராப்பா இருக்கணும். And the stigma is protected from contamination from unwanted pollen. This is achieved by emasculation or bagging technique. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஒரு ஃப்ளவர் இருக்கு, அந்த ஃப்ளவர்ல ஸ்டிக்மா இருக்கு, இந்த ஃப்ளவர்ல செல்ஃப் பாலினேஷனை நான் வந்து ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா எனக்கு வேணுங்கிற டிசைர்டு pollen grain தான் இங்க வந்து பாலினேட் பண்ணணும். அப்ப இதெல்லாம் கட் பண்ணிடுவீங்க. ரிமூவல் ஆஃப் ஆந்தர் அண்ட் பேக் போட்டு கட்டிடணும் ஃப்ளவர்ல. ஏன் பேக், பாலித்தீன் பேக் போட்டு கட்டுறீங்க? நான் இந்த ஃப்ளவர்ல இருக்க ஸ்டேமன் எல்லாம் கட் பண்ணிட்டேன், வேற ஃப்ளவர்ல இருந்து காத்துல வந்து பாலினேஷன் நடந்துருச்சுன்னா சோ அதனால பேக்கிங் பண்ணிடுறோம். emasculation removal of anthers. If the female parent bears bisexual flowers, removal of anthers from the flower bud before the anther dehisces using a pair of forceps na apdi cut panni edukradhukku is necessary. This step is referred to as emasculation, removal of anther from the flower, bisexual flower. Emasculated flowers emasculated flowers have to be covered with bag of suitable size. ஏன்னா அந்த ஃப்ளவரை நசுக்கிராம கொஞ்சம் பெரிய சைஸ் பேக்கா போட்டு கரெக்டா டைட்டா பேக் பண்ணிடணும். Generally made up of butter paper to prevent contamination of the stigma.
அதாவது காத்துல இருந்து வரக்கூடிய நமக்கு தேவையில்லாத pollen grain வந்து ஸ்டிக்மால விழுந்து germinate ஆயிடக்கூடாது with unwanted pollen. This process is called bagging. When the stigma of bagged flower attain receptivity னா ஸ்டிக்மா மெச்சூர் ஆகுது. இதெல்லாம் ஸ்டிக்மா மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்க பேக் பண்ணிடணும். அது மெச்சூர் ஆல்ரெடி ஆனது போய் பேக் பண்ணிட்டு இருக்கிறது வேஸ்ட். ஏன்னா அதுக்கு முன்னாடியே என்ன நடந்திருக்கலாம், பாலினேஷன் முடிஞ்சிருக்கலாம். ஸோ ஸ்டிக்மா எங்கா இருக்கும் போதே இதை பண்ணிடணும். ஸோ ரிசெப்டிவிட்டி ஸ்டிக்மாவுக்கு வந்துருச்சு அப்படின்னா மெச்சூர் pollen grains are collected from anthers of the male parent or dusted on the stigma. ஸோ ஸ்டிக்மால நம்மளே வந்து டஸ்டட்னா அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவோம். and the flowers are rebagged. திருப்பி பேக் பண்ணிடணும். ஏன்னா வேற pollen grain வந்து விழுந்துடக்கூடாது. and the fruits allowed to develop. ஸோ சீட்லாம் வந்துருச்சு. if the female parent produces unisexual flower, இது bisexual flower வந்தா emasculation, bagging இதெல்லாம் முக்கியம். there is no need of emasculation. ஏன்னா இருக்கிறதே ஒரே ஒரு flower தான், ஃபீமேல் flower மட்டும்தான் அதில் இருக்கு, unisexual flower. அங்க எதுக்கு நம்ம போயிட்டு emasculation ஒன்று பண்ணுவாங்க, ஆந்தரே இருக்காது இல்லையா. The female flower buds are bagged. ஆனா bagging பண்றது முக்கியம். தேவையில்லாத pollen grain வந்து pollination பண்ணிடக்கூடாது. Before the flowers open. When the stigma becomes receptive, pollination is carried out using the desired pollen and the flower is rebagged. So இப்படிதான் நம்ம artificial hybridization பண்றோம். ஓகேங்களா? So with this we complete this part of video. Next part videoல இதோட continuation பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. because your support is our strength. Thank you.